நான் கூட எத்தனையோ வாட்டி வீட்டில் கேட்பேன் கார்த்தி இதை பண்ண சொல்லி. ஆனால் அவன் பண்ணவே மாட்டான். பட் ஆனால் அங்கே குழந்தைங்களாம் சேர்ந்து பாடுங்க அப்படின்னாங்க. பார்த்தா டக்குன்னு ஒரு பாட்டு எடுத்து பாடிட்டான் அவன். நானே எப்படியோ ஆச்சரியமாக போயிட்டேன். என்னடா இல்லை பாட மாட்டேன்னு மைக் கொடுத்துட்டு வந்துடுவான் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆனால் டக்குன்னு பாட ஆரம்பிச்சிட்டான். அண்ட் மெயின் திங் என்னன்னா, நியூ இயர் வந்தாலே எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி, ஸோ 2024 எனக்கு எப்படி போச்சு அப்படின்னா, என்னதான் ஜாலியாக நானும் கார்த்தியும் வீட்டில் என்ஜாய் பண்ணாலும், அரல்ஸ் வெளியே போகும்போது வர்ணிகா கூட எல்லாம் சுற்றிட்டு இருக்கும்போது ஜாலியாக தான் இருக்கும். பட் ஒரு ஓரத்தில் வந்துட்டு என்னோடய கப்புள் டைமை நான் மிஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அப்போ நீங்கள் கேட்கலாம், நீ வந்துட்டு எதுவும் பெரிய ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் போகிறது இல்லையா, கப்புள் டைம் நீங்கள் அந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணுறது இல்லையா? அதுவும் நான் பண்ணுறேன் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. எனக்கு கிடைக்கிற டைம்லலாம் வந்துட்டு எப்பயாவது வெளில போய் சாப்பிட்றது, அவர்கள் சொல்கிற ஐஸ்கிரீமாவது வெளில போய் சாப்பிட்டு நாங்கள் 2 பேரும் வருவோம். அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அண்ட் ஃபுல்லாக டிஜே நைட்டெல்லாம் லாஸ்ட்டில் இருந்துச்சு. பாட்டெல்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக டான்ஸ். நான்லாம் கம்ப்ளீட்டாக டான்ஸ் மோடில் தான் இருந்தேன். ஹாய், நான் தான் உங்கள் ஐஷு. வெல்கம் டு டெய்லி டேல்ஸ். ஆக்சுவலி இந்த vlog என்னன்னா, நியூ இயர் அண்ட் என்னோட கிறிஸ்மஸ் எப்படி போச்சுன்னு தான் இந்த vlogல உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் மெயின் திங் என்னன்னா, நியூ இயர் வந்தாலே எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி, இந்த நியூ இயரில் உங்கள் ரெசல்யூஷன் என்ன அப்படின்ட்டு. என் ரெசல்யூஷன் என்னன்னா, நோ ரெசல்யூஷன் இஸ் மை 2025 ரெசல்யூஷன். ஸோ எவ்ரி இயர் நான் ஏதாவது யோசிப்பேன். ஸோ நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், சுகர் கட் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நிறைய தண்ணி குடிக்கணும், இந்த மாதிரி நிறைய வச்சு கடைசியில் எண்ட் ஆஃப் தி இயரில் நான் எதையுமே ப்ராப்பராக செஞ்சுருக்க மாட்டேன். ஸோ இந்த வாட்டி அதெல்லாம் ஒரு ரெசல்யூஷனும் வேண்டாம். டெய்லி ஒரு டே டு டே வந்துட்டு நான் ப்ராப்பராக தண்ணி குடிக்கணும், ஒரு 45 minutes ஆஃப் வாக் போகணும் அப்படிங்கிறது என்னோட டெய்லி அச்சீவ்மெண்ட் கோலாக இருக்கணும்னு மட்டும்தான் நான் வந்துட்டு இந்த இயர் நினைக்கிறேன். ஸோ 2024 எனக்கு எப்படி போச்சு அப்படின்னா, ஒரு மிக்சடாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு ஃபெப் மந்த்லேயே வந்துட்டு கார்த்திக்கு சர்ஜரின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னடா இது வருஷம் ஆரம்பிச்சோடனே வந்துட்டு சர்ஜரியில் ஸ்டார்ட் ஆகுதே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கார்த்திக்கு சர்ஜரி முடிஞ்சு ரெக்கவர் ஆகி வந்தோடனே ஒரு 2 weeksலேயே வந்துட்டு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கும் சர்ஜரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன இது பேக் டு பேக் சர்ஜரிஸா இருக்கு, சரி ஓகே அப்படிங்கும் போது வர்ணிகாக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. என்னடா இந்த இயரே நம்மளுக்கு இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேக் டு பேக் யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு சிக் ஆகிட்டே இருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கு அடுத்த ஹாஃப் அப்படியே கொஞ்சம் டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. எல்லாமே கொஞ்சம் நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் நானும் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு எனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய ஆரம்பித்தேன். டான்ஸ் கிளாஸ் போகிறது, கொஞ்சம் கீழே வாக்கிங் போகிறது, அண்ட் எனக்குன்னு என்ன பண்ணிக்கணுமோ அதெல்லாமும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இயர் ஸ்டார்டிங் எப்படி இருந்தாலுமே வந்துட்டு எண்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு. அண்ட் வர்ணிகாவோட பர்த்டேக்கு வந்துட்டு நாங்கள் இந்த வாட்டி ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போயிருந்தோம், சிங்கப்பூர் போயிருந்தோம். அதுவுமே வந்துட்டு எனக்கு நாங்கள் பிளான் பண்ணும்போது, ஏன்னா அடிக்கடி எல்லாரும் சிக் ஆகிட்டே இருக்கோம், நம்மளால அப்படியெல்லாம் ட்ரிப் பிளான் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையும் இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரு பயமும் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஃப்ளைட் ஏறி அங்கே இறங்குற வரைக்குமே வந்துட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிடுமோ, எல்லாரும் நல்லா இருக்காங்களா. அண்ட் வர்ணிகா வந்துட்டு அது வரைக்கும் நான் அவளுக்கு கோல்டு வர மாதிரி எந்த ஒரு ஐட்டமும் கொடுக்கல. கோல்டு ஃபீவர்லேருந்து அவளை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணுங்கிற மாதிரியே இருந்தேன். இந்த ட்ரிப்பை பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்தாலே போதுங்கிற மாதிரி தான் என் மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரிப் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வந்தோடனே கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஓகே அப்பா இந்த இயர் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு நம்மளுக்கு இப்போ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இயர் எண்டில் வந்துட்டு நான் ரொம்ப நாளாக ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் வீட்டில். ஸோ சின்ன பிள்ளைகளெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்க வீட்டுல ஸ்டார் வந்துட்டு வெளியில மாட்டுவோம். ஸோ அது தவிர்த்து கிறிஸ்துமஸ்க்கு நாங்க பெருசா எதுவும் செலிப்ரேட் எல்லாம் பண்ணதில்ல. பக்கத்து வீட்டுல கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க கேக் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டுட்டு மேரி கிறிஸ்துமஸ்ன்ட்டு முடிச்சிருப்போம்.
பட் இப்போ வந்துட்டு இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறாங்க. வச்சு டிசம்பர் ஸ்டார்ட் ஆனோடனே வந்துட்டு எல்லாத்துலேயும் லைட்ஸ், வெதர் லைக் அவங்க எந்த ரிலீஜனா இருந்தாலுமே வந்துட்டு ரிலீஜன் எதையும் பார்க்காம வந்துட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ பண்றதுலாம் வந்துட்டு இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஸோ நானும் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். பட் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, வர்ணிகா வச்சா என்ன பண்ணுவா? லைட்ஸ் எல்லாம் வைக்கிறோம், ஒருவேளை அவள் லைட்ஸ்ல ஏதாவது கை வச்சுட்டானா அவளுக்கு ஏதாவது ஷாக் அடிச்சிருமோன்னு ஒரு பயம். நம்ம வைக்கிற குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் இழுத்து விட்டுருவாளா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி என்ன வேணாலும் பண்ணட்டும், எது பண்ணாலும் இட்ஸ் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வந்துட்டு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ போய் வாங்கிட்டு வந்து வச்சு செட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள்லாம் வந்து அவ வந்து எடுக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அப்புறமேட்டு வந்துட்டு ஓகே இது ஒரு பேக்ராப் தான் போல இருக்கு, அண்ட் லைட்லாம் இது, அண்ட் அவளே வந்துட்டு ஈவினிங்லாம் ஆனதுக்கு அப்புறம் வந்து லைட்லாம் போட்டு கிறிஸ்மஸ் ட்ரீக்கு நான் லைட் ஆன் பண்றேங்கிற மாதிரிலாம் வந்து உட்காந்து ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆன 2024 எனக்கு எண்ட் ஆஃப் த இயர் வந்து ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சது. அண்ட் இந்த விளாக்ல என்னோட நியூ இயர் செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஷேர் பண்றேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் கிறிஸ்மஸ் ட்ரீ வந்துட்டு ஒரு பட்ஜெட்டில் தான் வாங்கணும்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாலாம் வாங்கிட்டு ஒரு வேளை நான் மெயின்டைன் பண்ணலன்னா வீணாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் பட்ஜெட்டாக சின்னதாக ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கி நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணுவோம், நம்மளால் எப்படி செட் பண்ண முடியுது அண்ட் எப்படி மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு பார்த்துக்கலான்னு சொல்லி நிறைய கடையை போய் பார்த்துட்டு இருந்தேன். சில கடையிலலாம் வந்துட்டு கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி இருந்துச்சு. அப்புறம் நான் ஒரு கடைக்கு போனேன், பார்த்தா நான் எக்ஸாக்டாக என்ன பட்ஜெட் மைண்டில் வச்சுருந்தானோ அண்ட் என்ன ஹைட்டும் மைண்டில் வச்சுருந்தானோ அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ கிடச்சிதாங்க. அண்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ மட்டும் இல்லை, அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஃபுல்லாக அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கான எல்லா ஐட்டம்ஸும், குட்டி குட்டி கிஃப்ட்ஸு அண்ட் சின்ன சாண்டா கிளாஸ் மாதிரி ஸ்டார்ஸு எல்லாமே அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஆக்சுவலி சொல்லப்போனால் என்னோடய ட்ரீ வந்து குட்டி, அதனாலே நான் வந்துட்டு ரொம்ப கட்டுப்படுத்திட்டு இல்லை இந்த பால்ஸ் போதும், இந்த ஸ்டார்ஸ் போதும் அப்படிங்கிற மாதிரி நானாக தான் சிலது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி போதும்னு சொல்லி வாங்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ டெக்கரேட்டிவ்ஸ் இருந்துச்சு, எல்லாமே செம்ம ப்ரிட்டியாக இருக்குது. எதுவுமே வந்துட்டு இல்லை இது அவ்வளோ ப்ரிட்டியாக இல்லைன்னு சொல்கிற மாதிரி எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நானே வந்துட்டு மனசை கட்டுப்படுத்திட்டு இல்லை நம்ம ட்ரீ குட்டி, இதுக்கு மேலே நிறையா எடுத்துகிட்டு போய் அதில் டம்ப் பண்ணாலும் வந்துட்டு கிறிஸ்மஸ் ட்ரீயே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் தான் நான் அதை வாங்கிட்டே வந்தேன். ஸோ நான் என்ன நினச்சேன், சரி இதை அடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது, இதை அடுக்கி எடுத்து வச்சு இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா, 1 இயர் பண்ணிவிட்டு இன்னும் இயர்லாம் சும்மா அதை வேஸ்ட் பண்ணிடுவோமானுங்கிற மாதிரி ஒரு தாட்லேயே தான் ரொம்ப யோசிச்சு தான் வாங்கினேன். அதை வாங்கி டெக்கரேட் பண்ணுறதுல அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இது இங்கே மாட்டலாமா, அது அங்கே மாட்டலாமா, சின்ன சின்ன இதாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் ஹாப்பினஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ இந்த ட்ரீ வந்துட்டு செம்ம போர்ட்டபிள் அண்ட் அழகாக நம்ம மடக்கியும் வச்சிடலாம். அண்ட் கீழே வச்சுருக்க ஸ்டாண்டும் வந்துட்டு அப்படியே டிட்டாச் பண்ணிக்கலாம், வேணுங்கிற போது நம்ம அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நியூ இயர் வரைக்குமே எங்கள் வீட்டில் வந்து நான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வச்சுருந்தேன். ஸோ அப்புறமேட்டு தான் டிஸ்மேண்டல்லாம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சோம். டிஸ்மேண்டில் பண்ணும்போது ஆஹா இந்த இடத்துல அழகாக இருந்துச்சே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இது அழகாக இப்போ நான் எடுத்து பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயருக்கும் என்னால் யூஸ் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் நான் இங்கேயே வெளியே வச்சுட்டேன்னா தூசியெல்லாம் ஆகி அப்புறம் யூஸே பண்ண முடியாத மாதிரி ஆகிடும்னு சொல்லி அழகாக நீட்டாக எடுத்து பேக் பண்ணி மேலே போட்டாச்சு. அடுத்த கிறிஸ்மஸ்க்கு தான் அந்த ட்ரீ. என்னதான் ஜாலியாக நானும் கார்த்தியும் வீட்டில் என்ஜாய் பண்ணாலும் ஆர்எல்ஸ் வெளியே போகும்போது வர்ணிகா கூட எல்லாம் சுற்றிட்டு இருக்கும்போது ஜாலியாக தான் இருக்கும். பட் ஒரு ஓரத்தில் வந்துட்டு என்னோடய கப்புள் டைமை நான் வந்து மிஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ அதை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சின்னதாக ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோன்னா கூட சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஃபுல்லாகவே பண்ணுறோம். லைக் முன்னாடி பேபி இல்லை, ஸோ என்ன டைமில் வேணாலும் நினச்சா நாங்கள் வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். பட் இப்போது நம்ம சின்னதாக நம்ம லைக்
ஒரு கப்புள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் நாட் நெசசரி நம்ம வந்துட்டு ஒரு வெளியே போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசுகிறது ஆர்எல்ஸ் ஒரு தியேட்டர் போகிறது ஒரு ட்ரிப் போகிறது இதெல்லாமும் இருக்கணும். பட் அதெல்லாம் மட்டும்தான் கப்புள் டைமை டினோட் பண்ணுறதுக்குன்னு இல்லை. ஸோ இப்போ கார்த்தி வந்து கார் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அவன் கூட நின்று அங்கே அந்த காரை வாஷ் பண்ணிவிட்டு நான் அவன் கூட பேசிட்டு அந்த டைம் கூட வந்துட்டு எனக்கு ஒரு கப்புள் டைம் மாதிரி தான் இருக்குது. அதுவுமே ஒரு டேட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். கிடைக்கிற டைம் அண்ட் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இது இருந்தாலே போதும். ஒரு கப்புள்ஸ் வந்துட்டு செம்ம ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வைக்க அது பண்ண முடியல அப்படிங்கும் போது வந்துட்டு டிஸப்பாயின்மெண்ட்ஸில் வந்துட்டு 2 பேருக்குமே சண்டை தான் வரும் சொல்லப்போனால். அதுக்கு பதிலாக சின்ன ஆக்டிவிட்டீஸ் லைக் இந்த கார் வாஷ் பண்ணுறது ஆர்எல்ஸ் வந்துட்டு வீட்டை க்ளீன் பண்ணும்போது சேர்ந்து பண்ணுறது இதெல்லாம் பண்ணாலே வந்துட்டு இந்த கப்புள் டைம்ங்கிறது நம்ம தனியாக தேடணுங்கிற அவசியம் இல்லை பேபிக்கு அப்புறம். அப்போ நீங்கள் கேட்கலாம், நீ வந்துட்டு ஏதோ பெரிய ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் போகிறது இல்லையா, கப்புள் டைம் நீங்கள் அந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணுறது இல்லையா? அதுவும் நான் பண்ணுறேன் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. எனக்கு கிடைக்கிற டைம்லலாம் வந்துட்டு எப்பயாவது வெளில போய் சாப்பிட்றது ஆர்எல்ஸ் ஒரு ஐஸ்கிரீமாவது வெளில போய் சாப்பிட்டு நாங்கள் 2 பேரும் வருவோம். அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அது பண்ண முடியல அப்படின்னா நான் இதில் கூட சந்தோஷமாக இருந்துப்பேன். சண்டே கார் எடுத்துகிட்டு வெளியே போகிறோமோ இல்லையோ கண்டிப்பாக காரை க்ளீன் பண்ணுறதுக்கான எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு கீழே இறங்கி காரை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு நியூ இயர் செலிப்ரேஷன். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் சூப்பராக ஸ்டேஜ் எல்லாம் போட்டு 1 month பிஃபோர்லேருந்தே வந்து குழந்தைங்கள்லாம் வந்துட்டு யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறா, டான்ஸு, குரூப் டான்ஸு, சிங்கிங்கு அண்ட் அவங்களோட இண்டிவிஜுவலான டேலண்ட்ஸை காட்டுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸுன்னு சொல்லி நிறையா பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி ஒரு ஆல்மோஸ்ட் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 1 week ஆகிடுச்சு. நியூ இயர் வரத்துக்கு ஒரு 1 week ஆகிடுச்சு. பட் ஆனால் எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் இருந்துச்சு. நான் வந்துட்டு ஒரு வேளை செலிப்ரேஷன் இருக்கா இல்லையா இந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. பார்த்தா ஒரு 1 week பிஃபோர் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. சரி ஓகே. ஸோ கிட்ஸ் எல்லாமும் கீழே வந்துட்டு ஹால் இருக்குது, அதில் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டும் இருந்தாங்க. டான்ஸு, சிங்கிங் இந்த மாதிரி நிறையா போயிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, இந்த இயர் வந்துட்டு ஏன்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு நானும் கார்த்தி வர்ணிகா மட்டும்தான் இருந்தோம். ஸோ வர்ணிகா தூங்க வச்சுட்டோ கீழே வந்து நின்று பார்க்குறதோ அந்த மாதிரியும் பண்ண முடியல. ஏன்னா லவுட் நாய்ஸாக வேறு இருந்துச்சு. வர்ணிகா அந்த டயத்தில் ரொம்ப குட்டி வேறு. ஸோ அவளை வச்சுட்டு எங்களுக்கு இருக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 9 o'clock ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு தூங்கிட்டோம், நானும் கார்த்தி வர்ணிகா எல்லாருமே. ஸோ இந்த இயர் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனாகவே இருந்துச்சு. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பண்ணுறாங்க, என்னென்னலாம் பண்ணுவாங்க, போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையாகவே இருந்துச்சு. பார்த்தா கரெக்டாக ஒரு நாள் பிஃபோர் வந்துட்டு இல்லை நிறைய பேர் வந்துட்டு பேர் கொடுக்கல, அதனால நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு போட்டாங்க. அச்சோ நம்ம பார்க்கலாம், இன்றைக்கி இந்த வாட்டி அம்மா அப்பாலாம் இருக்காங்க, நம்ம நைட் அவ்வளோ தூங்க போட்டுட்டு கீழே வேணால் போய் பார்த்துட்டு வரலாம், இன்கேஸ் அழுதா கூட அவங்க கால் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு போனால் இல்லை அப்படின்ட்டாங்களேன்னு எனக்கு செம்ம டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு 2-3 hours கழிச்சு வந்துட்டு இல்லை நிறைய குழந்தைங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ண வரைக்கும் குழந்தைங்க ஆடட்டும், பெரிய ஸ்டேஜ்லாம் போட வேணாம், சின்ன கம்யூனிட்டி ஹால் இருக்குது, ஸோ நம்ம அங்கே வச்சுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி அங்கே செலிப்ரேஷனை பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செம்ம சிம்பிள் தான்.
பெரிய டெக்கரேஷன்லாம் கூட கிடையாது. ஜஸ்ட்டு பலூன்ஸை வச்சு அங்கங்கே டெக்கரேட் பண்ணிவிட்டு ஹாப்பி நியூ இயருங்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிட்டாங்க. அண்ட் டிஜே யூஸ்வலாக எங்ககிட்ட அப்பார்ட்மெண்ட்லேயே ஸ்பீக்கரு இதெல்லாமே இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணி ஸ்பீக்கர் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நீட்டாக பண்ணியிருந்தாங்க சொல்லப்போனால். மோஸ்ட்லி அடல்ட்ஸ் தான் வந்துட்டு நிறையா இதை கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கிட்ஸ் 2 பேர் வந்துட்டு ஆங்கரிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. லைக் அடல்ட்டே கூட தோற்றுருவாங்க அந்த அளவுக்கு சூப்பர் ஆங்கரிங்லாம் வச்சு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபுல்லாக டிஜே நைட்டெல்லாம் லாஸ்ட்டில் இருந்துச்சு. பாட்டெல்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக டான்ஸ். நான்லாம் கம்ப்ளீட்டாக டான்ஸ் மோடில் தான் இருந்தேன். அண்ட் வர்ணிகாவும் பார்த்தீங்கன்னா, வர்ணிகாவை நான் 8 o'clock தூங்க வச்சுட்டு தான் போனேன். அவள் கரெக்டாக ஒரு 11:45க்கு அவள் என்ன தூங்கிட்டு இருக்காளா இல்லையாங்கிற மாதிரி வீட்டில் போய் பார்க்க போனேன். அப்பா இருந்தாங்க. இருந்தாலும் சரி ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வரலான்னு பார்த்தா, அந்த ஓப்பன் பண்ண ஆறாவான்னு தெரில, கரெக்டாக அவள் எந்திரிச்சு முழிச்சு உட்காந்தோடனே கீழே வரியான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு என்கிட்ட வரல அப்படின்ட்டா. அப்புறம் கார்த்தி வந்துட்டு கேக் கட்டிங் இருக்குது வரியா அப்படின்னோடனே, அவளுக்கு கேக் கட்டிங் உங்களுக்கே தெரியும், நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அவள் இப்போ கேக் கட்டிங்னாலே ரொம்ப ஆசைப்படுறா. ஏன்னா இவன் நவம்பரில் அவள் பர்த்டே கேக் கட் பண்ணதுலேருந்தே வந்துட்டு நாங்கள் வரிசையாக கேக் கட்டிங்காகவே இருந்ததுனால கேக் கட்டிங்னு சொன்னாலே போதும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக கிளம்பிடுவா. அவ்வளோ தூக்கத்துலேயும் நைட்டு ஒரு 12 o'clock 11:45 இருக்கும். நான் வரேன் அப்படின்ட்டா. எனக்கு இன்னும் ஹாப்பியாக ஆகிடுச்சு. என்னடா நம்ம நியூ இயருக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்ல போகிறோம். ஸோ பக்கத்தில் வந்துட்டு வர்ணிகா இல்லையே அப்படிங்கிற மாதிரி சின்னதாக தோணிகிட்டே இருந்துச்சு. அப்புறம் அவளும் வந்துட்டாளா. அப்புறம் கரெக்டாக கீழே போனோடனே வந்துட்டு டிஜே மாதிரி லைட் ஆன் ஆஃப் பண்ணி 10 seconds பிஃபோர் போட்டு, அப்புறம் எப்போதும் போல் லைக் ஹாப்பி நியூ இயர் அந்த சாங்கெல்லாம் போட்டுட்டு கரெக்டாக வந்துட்டு ஹாப்பி நியூ இயர் கொண்டாடணும். எனக்கு செம்ம அப்படியே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்துச்சு எல்லாமே. என் வர்ணிகா, நான், கார்த்தி, அப்புறம் அம்மா எல்லாருமே அங்கே இருந்தாங்களா. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மொமெண்ட்டே எனக்கு. இப்படி தான் என்னோட நியூ இயர் ஸ்டார்ட் ஆச்சு. லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஹோப் டு எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.